லேசுப்பட்ட ஆளா நினைக்கிறது இல்ல. என்னால் தோமையார் பற்றி சொன்ன நாங்கள் ஞாபகம் சந்தேகக்காரன் விழாவில கைவிட்டான் சரியா. ஆனா தோமையார் இல்லாவிட்டால், அதாவது இந்த பைபிள்லயே தோமையார் ஒரு ஆள் தான் இயேசுவை பார்த்து என்ன ஆண்டவரே காட்டுறீங்க சொன்னீங்களே, அந்த வசனம் தோமையார் வாய்ப்புலாம் அந்த ஒரு வாய்ப்புலாம் பெரிய. இந்த தோமையாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க. இந்த இடையில எங்கேயும் டக்குனு இருக்கா போய் கண்ணு கொட்டியில போயிட்டு வர மாதிரி சின்ன கிருதா பட்டுருவேன். இயேசு வந்த நேரத்துல உயிர்த்து வந்த நேரத்துல தோமையார் அங்க இருக்க சரியோ. தோமையார் எங்க வெளியே சுத்த போயிட்டார். வந்த பிறகு மற்ற அப்போஸ்தலர் சொல்றாங்க இயேசு வந்த கதையா விடுற, என்ன கதை விடுற, நம்ப சொல்றியா கேட்டுட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு அப்படி வந்தாரு நான் தொட்டு பார்க்கணும், அந்த ஆணி அடிச்ச ஓட்டையில கைவிடணும், விழாவில் கைவிடணும், விட்டு பார்த்தா தெரியும்னு சொல்லி போட்டார். ஆண்டவருக்கு நாம சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க. சரி அடுத்த கிழமை வந்து சொல்ற உங்களுக்கு சமாதானம் உண்டாரு. தோமா இங்க வா, நீ போன ஒரு நாள் என்ன சொன்ன, வா கையை விடு விடு விட்டு பாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பாதம் தொப்பட்டு கீழே விழுந்து ஆண்டவரே தேவனே கடவுளை என்று அவர் கடவுளை அறிக்கையிடுறார். சரியோ. இங்க தேவமான செத்த நேரம் கேள்வியா விட்டுட்டார். ஆள் இல்லை, ஆள் இங்க சுத்த போயிட்டார். சரியா. ஆள் இல்லை, இவங்க இனி வச்சிருக்கிற முத்தி வந்து 24 மணி நேரத்துல புதைக்கும். கொண்டு போய் புதைச்சாச்சு. இந்த பாவி எங்க இருந்தது புதைச்சி ஒரு 4 மணி நேரத்துக்கு வார 3-4 மணி நேரத்துக்கு வார வந்து இங்க உங்களோட எல்லாம் சண்டித்த நடாவடித்தணும். நான் ஒருக்கா பார்க்கத்தான் போகணும், நான் எல்லாம் நீங்க போய் போட்டு எதை காட்டா புதைச்சி போட்டீங்க காட்டத்தான் போகணும் பா அண்டு பிடிச்ச முடியவங்க எல்லாரும் கொண்டு கிடங்க தோண்டினர். 3 மணி நேரத்துக்குள்ள கிடங்க தோண்டினா கிடங்குல தேவமாக உடம்பு இல்லை. அந்த கிடங்குல இருந்து நம்மளுக்கு பூக்கள் வெறும் புத்த புதிய பூக்கள் அந்த கிடங்குல இருந்தது, மாதா இல்லை. திருச்ச உடனே திருச்சி மரபுல வந்துட்டு மாதா கடவுளுடைய தாய் அந்த உடலை அழியாமல் கடவுள் எடுத்துக்கொண்டார். இதுதான் உடலோடும் ஆன்மாவோடும் எடுக்கப்பட்டது. பைபிள் இருக்கிறது ஏனோக் எலியாஸ் என்பவர்கள் திடீரென எடுக்கப்பட்டார்கள். ஏனோக்கும் எலியாசும் காத்துல அடிக்கல் போயிட்டாங்க. சாக பாரு, உலகத்துல பிறக்காம இறந்தவர் யாரு? உலகத்துல பிறக்காம இறந்தாள் யாரு? யார் சொன்னீங்க? அதான் பிறக்கல, ஆனா இறந்த. பிறந்து மறக்காதவர் ஏனோக்கும் எலியாவும். பைபிள்ல ரெண்டும் இருக்கு. பிறக்காம இறந்தவர், பிறந்தும் இறக்காதவர். நாங்கள் கடவுளோட நாங்கள் போட்டி போட மேலாது, கடவுளை நாங்க கேள்வி கேட்க மேலாது. ஏன்னா கடவுள் எல்லாம் வல்லவர், அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அவர் தனக்கு தன்னுடைய திட்டங்கள் நிறைவேறான் தான் தன்னுடைய வழிகளை தான் நடத்திக்கொண்டு போறார். ஒரு கடவுள் தன்னோட தாயைத்தானும் புனிதவதியா வச்சிருக்க முடியல என்றால் அவர் கடவுளா? நாங்க ஓரளவாக புரிஞ்சுதா நான் சொன்ன விளக்கம்? சரி. அதாவது வந்து இப்ப கேள்வி கேட்கறதுலாம் வரலாறு தெரியாது. புரிஞ்சா? நீங்க கேட்கணும் ஒன்று, நீ 6 பேர் எந்த சபையிலிருந்து வந்துக்கிறார், ஒரு சபை யார் உருவாக்குறது கேட்கும்.
ஏன்னா எல்லாம் நேற்று முந்தினால் பெஞ்ச மழைக்கு பெஞ்ச முளைச்ச காலம் அடி வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாதவங்க கதைக்கப்படாது. 2000 ஆண்டு வரலாறு இருக்கு திருச்சபை. இந்த திருச்சபை சரியில்லைன்னா கடவுள் எப்ப திருச்சபை அழிச்சிருக்கு. அதான் நான் பண்ணி சொன்னேன். அந்த கடவுள் கூட கடைசியா என்ன மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றது கேட்கவே மாட்டார். இது எப்ப வசனம் எல்லாம் வந்தது? 1200ஆம் ஆண்டுல தான் அந்த வசனம் அத்தியாயம் பிரிச்சது. அதுக்குள்ள பந்தியா தான் இருந்து எல்லாம் பந்தியா தான் இருந்து. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரை பார்ப்பதற்கு வந்து நன்றிதான். உண்மையா சகோதரர்கள் இருக்கிறார்கள். இல்ல நீங்க சொன்ன நான் அதுலதான் சொல்ல போறேன். இயேசு சாக போற நேரத்துல ஏன் அருளப்பட்ட தாயை படைச்சார்? இவருக்கு வேற சகோதரம் இருந்தா அவர்கிட்ட கொடுக்காம இவர்கிட்ட கொடுக்குறான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இரண்டாவது இவர் வந்து பயத்துல அதாவது வந்து இவங்க கேள்வியில வந்து தேவமாதாவுக்கு கடந்து கற்பிக்கும். சரியா? என்ன சொல்ல நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் இவர்கள் தேவமாதாவுக்கு வேற பிள்ளைகள் இருந்தார்கள் சொல்ல. ஆனா இதுல சொல்லப்படுற சகோதரன் அந்த சகோதரங்கள் இல்லை. அந்த மரியாதை பேர்ல 4 பேர் இருக்காங்க. சிறு பேருக்கு நிற்கும் போது எல்லாம் கிளையவாவின் தாய் மரியாள், அந்த வட மரியாள், இந்த மரியாள், இந்த மரியாள் சொல்லி அப்படி இருக்கிறாங்க. இவங்க சொந்தக்காராங்க. இந்த யாகப்பர் அருளப்பர் உண்மையை சொந்தக்காராங்க. அத அவர் என்ன சொல்ல அது தாயை மகிமைப்படுத்துறாரு ஒழிய யார் என் தாய் சௌரியம் என்றால் வார்த்தையை கடைபிடிக்கிற அவதான். அதைத்தான் சொல்லாம சொல்ற இவருக்கு அவதான் சொல்லி கொடுத்தாங்க. நான் கேட்டவருக்கு இதன் விளக்கம் என்னது பண்ற திருச்சி ஒரு ஆசிரியம் ஒன்று இருக்கு. பைபிள யாரும் நினைச்சபடி விளக்கம் கொடுக்க முடியாது. நான் இப்ப சொல்றேன். நான் இப்ப கூட கேட்கிறேன். நான் இப்ப சொல்றேன். நீங்க மகன் சொல்றோம் யூதாஸ் களத்திலே கயிறு மாட்டிக்கொண்டு தூக்கு போட்டு செத்தான். இப்போ ஒரு பையன் ஒரு நாள் படிக்க வைக்கிறான். அவனுக்கு ஒரு வசனம் எடுக்கும். சரியா? வசனம் எடுக்கணும். ஆண்டவரே நல்ல வசனம் எடுக்க அவனுக்கு வந்தது யூதாஸ் களத்துல கயிறு மாட்டிக்கொண்டு செத்தான். இரண்டாம் முறை இப்ப நல்ல வசனம் திறந்தா நீயும் போய் அவ்வாறே செய்து கூடிட்டு இப்பயாவது நல்ல வசனம் பெறா செய்வது உடனடியாக இந்த 3 வருஷம் பைபிளா இருந்தது. சரியா? ஆனா 3 முதல் இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லை. சரியா? தொடர் தெரியாதாக்கள், வரலாறு தெரியாதாக்கள், பாரம்பரியம் தெரியாதாக்கள் இப்படிதான் கதைப்பாங்க. அதாவது வந்து you must read in between the lines. The spirit of the சட்டம் இருக்குல்ல, spirit of the law and the letter of the law சொல்லுவோம். அந்த எழுத்தின்படி போறாக்கள் வேற, அந்த அது தன்மையின்படி போறாக்கள் வேறு. அது நாங்கள் தன்மையை தான் நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். ஒரு தாய்க்கு என் தன்மை லேசா தெரியும். இப்ப இதுல வந்து அவர் அங்க சொல்ல வந்தது என்னுடைய வழியை பின்பற்றுறதுல முதலாவதாக தேவமானம். அதான் நான் மாடல் சொன்னேன் பள்ளி. சரியா? இது நீ கொடுக்கிற வழக்கம். இது நீ அதாவது அவங்களுக்கு
சகோதரிகள் பிள்ளைகள் ஒன்றப்பட்ட சகோதரன் தான் சொல்றேன். இப்ப நான் ரெண்டை முடிச்சு சொன்னேன், தேவமாதங்களை எல்லாம் சிலுவையில் பெற்றெடுத்தாள் நீங்க ஒரு கழிவு தேவமாதா பெற்றாங்க. நான் ஞான பிள்ளைகளப்பா. நான் பங்கு தந்தைன்னு சொல்றேன். அங்க இருந்து கொண்டு எனக்கு வயசு போதாக நீ எனக்கு நீ மகன் தான் சொல்றேன். நான் வேணும்னு சொல்றேன். நான் விரும்பி சொல்றேன், நான் தான் தந்தை, நீ எனக்கு வயசு போது நீ என்ன பிள்ளைதான். ஏனென்றால் நான் நடந்து ஞான தந்தை. வயசுல மூத்தாக கிடையாது. நான் பெற்ற பல அது மாதிரி விஷயம். ஆனா கூட ஞானத்துல வழிகாட்டி வளர்க்கிற நான் தான் தந்தை. எப்படியும் நாங்கள் வசனத்தை யூஸ் பண்ணலாம். அதாவது கெட்ட புத்தி, கெட்ட சிந்தனை, கூடாத மனம் இருந்தால் அப்படி களங்கம் உருவாக்க ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகியின் வாழ்க்கையிலும் களங்கம் உண்டு. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டார், கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகியின் வாழ்க்கையிலும் மதுரை எரிச்சவன். சொல்றாங்க மாதாவை சாதாரண பெண்மணியா, அப்ப தாங்க சொல்றாங்க தாங்க ரட்சிக்கப்பட்டதா. ரட்சிக்கப்பட்டவன் அவனுக்கு அது சொல்லக்கூடாது. சொல்லு. அதாவது வந்து அவர் எடுத்து பாருங்க, பிலிப்பியர்கள் இந்த நாய்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். இவங்களை எப்படிதான் சொல்லப்படும், இவங்க நாய்கள் சொல்லப்படுது. இவங்களை நாய்கள் சொல்லி எந்த பெயரால உங்களை ஏமாத்த வருவாங்க. நான் காலமாக எழுதி சொன்னேன், இந்த புசல் அடிக்குமா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வேலையை பாரு, நீ எனக்கு தேவையில்லை. ஏன்னால் என்னோட சொல்றேன், ஏசுநாதரை சோதிச்ச சாத்தான். நான் அதை சொல்றேன், 29 சொல்றேன், நல்லது வந்தது. சாத்தான் சோதிச்சது, சாத்தான் பயம்தான் காட்டு, கல்லை அப்பமாக மாற்றும், மேலே இருந்து புதியும் இதெல்லாம் தரும் தொண்டை வழங்கும். பைபிள் என்ன சொல்லத்தான் சாத்தான் பாவிச்சு ஆண்டவர்கிட்ட கேள்வி பொருட்ட நேரத்தில் அவர் 40 நாளைக்கு பிறகு அவரை விழுந்தாங்க கேட்டார். அவர் நோக்கம் நான் துன்பம் வந்தாலும் அசைய மாட்டார். 40 நாளைக்கு பிறகு இந்த சாத்தான் பைபிள்ல இருந்து கோட்டேஷன் சொல்லி காட்டு, பைபிள்ல எழுதி இருக்குன்னு சொல்லி காட்டான்னு கேள்வி கேட்டது. ஏசன் சொன்னார், அவரும் பைபிள்ல இருந்து மறுமொழிய சாத்தான மடக்கிறார். நான் என்ன சொன்னால், சாத்தானுக்கும் பைபிள் நல்லா தெரியும். நீ யாரு? நீ சாத்தான். நேரடியா முன்னுக்குன்னா சொல்லிடுறேன், நீ என்ன பயப்பட மாட்டேங்க. நீ யாரு? உயிரை குறிப்பியா? நான் இப்ப 2000 ஆண்டுல கென்யால 2000 ஆண்டுல தான் 2000 ஆண்டுலையோ 2000 ஆண்டுல 2000 தான் 99 2000 தெரியாது, உண்மையா நடந்தது உகாண்டால. அப்ப நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன், லியோன்ல இருந்தேன். அப்ப உண்மையா நடந்த சம்பவம், இந்த 10 கட்டளை மீட்பு சபை ஒரு சபை இருந்தது. அங்க ஒரு செக்டாக்கள் இந்த 2000 ஆண்டு சாலைகள் எல்லாரும் உலகம் வழிய போதும், எல்லாரும் பயந்தாங்க. அப்ப அவர் ஆரம்பிச்சுட்ட 1999 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 உலகம் வழிய போகுது ரெண்டு அவர் ஆரம்பிச்ச. ஆனா உலகம் அழியுது. ஆண்டு சொல்லி வேற போற வேற இல்லை. அது ஒரு நாள் அவங்க எல்லாம் கூட்டி போட்டு சொன்ன, ஆண்டவர் வர வேண்டியவர் வேற இல்லை, நாங்கள் ஆண்டோட போவோம் வாங்க. எல்லாரும் போய் ஹோல்ல கூட்டி வச்சு போட்டு கதவெல்லாம் பூட்டி நெருப்பை கொளுத்தி அவ்வளவு பேரும் எரிச்சு போட்டு தப்பி ஓடிட்டார். இது உண்மையா நடந்த உகண்டாரு. இவங்களெல்லாம் ஆறு, இவனுக்கு என்ன வரல, என்ன அடிப்படை? திருச்சபைக்கு ஒரு ஆசிரியம் இருக்கு. யாரும் நினைச்சபடி பைபிள் விளக்கம் கொடுக்க இயலாது. யாரும் நினைச்சபடி பைபிள் விளக்கம் கொடுக்க இயலாது. திருச்சபையின் ஆசிரியம் அதுதான் அந்த உண்மையான விளக்கம். நீங்க பைபிள்ல 73 புத்தகம் இருக்கு.
ஆனால் எழுதப்பட்ட புத்தகங்கள் கணக்கு 73 இல்லை, அதிகமாக இருந்தது. யார் இந்த 73 தான் தூய ஆவியால் ஏவப்பட்டு கடவுளால் சொல்லப்பட்டு சொல்லி தெரிஞ்சு எடுத்து உலகத்தில் கொடுத்தது திருச்சவன். நிறைய இருந்தாலும் இவ்வளவுதான் சொல்லி எடுத்து கொடுத்தது திருச்சவன். திருச்சவன் தான் அதிகாரம் இருக்கு, அந்த விளக்கம் திருச்ச வைத்தாங்க. யாரும் நினைச்சபடி புத்தகத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். டிவியில கண்டபடி ப்ரோக்ராம் இருக்குது. கத்தோலிக்கர்களும் அதை பார்க்கணும். என்னட்டா சொல்லினோம், அதில் நல்ல ப்ரோக்ராம் வருது. நாங்கள் பைபிளை வாசிக்கிறதோட அதில் வாழ கேட்கலாம். இல்லாட்டி நல்ல பாட்டு வருது. அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க விடுறதோட அதில் பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன பொறுத்தவரையில் அவர்கள் எங்களை மக்களை திசை பிறகு பல வழிகளை கையாளுறாங்க. என்ன பொறுத்தவரை அவங்களது எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நல்லன்னு சொல்லி தான் நுழைகிறது. வீட்டை சும்மா தட்டுவாங்க, தட்டி போட்டு சும்மா இருக்கா பார்த்துட்டு போய் வந்தோம், இல்லை படியுங்கோ கொஞ்சம் கதையுங்கோ என்று சொல்லி இப்படித்தான் அது பிறகு கூட கதைச்சி போட்டு அக்கறை உள்ள ஆள் மாதிரி காட்டி போட்டு பிறகு நடக்கிற எல்லாம் வேறு. இப்போ போய் ஆள் சேர்த்து கொடுத்தா அவருக்கு காசு கிடைக்கும், அவருக்கு கூலி, இத்தனை புத்தகம் விற்றா கூலி. இதுதான் நடக்கிறது. எங்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு தேவையில்லை. ஆண்டவர் பிறந்தவனுக்கு தாயை கடவுள் தேர்ந்தெடுத்து பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்ட என்று கூறப்பட்டதான். எல்லாருக்கும் சீடர் தான், முதல் சீடராக அவரே சொல்லிட்டாரு. உலகத்தில் எத்தனை கோடி பெண்கள் இருக்கிறாங்க. நான் கேட்டவங்க உங்க அம்மாவே ஆண்டவர் புனிதவதின்னு சொன்னாங்க. அருந்தவங்க உங்க அம்மாவா, பெண்களுக்கு ஆசிரியர் உங்க அம்மாவா, ஆண்டவர் தான் உங்க அம்மாவான்னு கேட்டுப்பாரு. இல்ல நான் குறுக்காசமா அப்படி சொல்லி கொடுக்குற ஆள் இல்ல. அவங்க அதான் இந்த சொல்லுகளுக்கு, அதாவது சில சில ஒத்தது சொல்லுகளை அதுல புடிச்சு வச்சுக்கிண்டு அதுக்குள்ள உங்களை திசை இப்ப பாக்குறது. நான் இப்ப என்னுடைய பணித்தளங்கள்ல அங்க இப்ப இந்த வார வருஷம் முழுக்க இந்த கருத்தரங்க இவங்களுக்கு என்ன காட்டு எழுதி கொடுக்கறதுக்கு நான் உங்களை ட்ரெயின் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி புது திட்டம் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு காரணம் ஏதாச்சும் பட்டு படாமல் சொன்னேன். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் போதிக்கவில்லையா? உங்களுடைய பேரால் நாங்கள் போதிக்கவில்லையா? உங்களுடைய பேரால் குணமாக்கவில்லையா என்று சொன்னாங்க. அவங்கள் வந்து இப்படித்தான் சொல்லி போட்டு எல்லாம் பிரதி போட்டு சொல்லினா உங்களுக்கு நீ அது மண்டாளம் உண்டா, நாங்க உங்களுக்கு அடி மண்டாளம். நீ யார மண்டாளம்? 10 மாதம் சுமந்து பெற்ற தாயிட்ட நாங்க கேட்க கூடாதா? ஆனா இவங்களோ பாவம் இது போட்டு பைபிளை படிச்சு போட்டு உங்களுக்கு அடி அவன் மண்டாளி விளங்குற மாதா பரிந்துரைக்கிற தான் பரிந்துரைக்கிறோம். தன்னை தானே பிள்ளைகளாக்கி அவன் பரிந்துரை எங்களை மேல சாதகம் நினைச்சு செத்துட்டா அவட்ட என்னத்தை அங்க ஒலிம்பி வேறவா அவன மாதிரி மழைய தூரத்தில் இருப்பார். ஏன் நேரம் செத்து விற்கிறது அந்த மாதிரியான கடவுள் விப்பிட்டார். இதெல்லாம் அந்த விதண்டாவாதங்கள் அது அது ஒரு மோட்டுத்தனமான கதை. நான் சில விஷயம் சொல்றதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு சில விஷயங்களாச்சும் தெரிஞ்சிருந்தால்தான் அவங்களை நீங்கள் அவங்க சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இரண்டாவது வந்து அவைகளுக்கு வந்து தாங்கள் சொல்றது பொடி என்று கூட பிரெயின் வாஷ் சொன்ன மூளை செலவு செய்திருக்காங்க. சொன்னதை திருப்பி சொல்ல நாங்கள் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லவே கூடாது. கடவுளை திருநாமத்தை வீணாப்பாய் அல்லேலூயா 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 ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்றான்? அதே பாவம். நீங்கள் சொல்றீங்க
மனசு நேற்று முடிச்ச காலாண்டா நான் வீட்டு கொடுத்தேன். ஆனால் இதை பற்றிய முடிவு வத்திக்கான் எடுக்கணும். வத்திக்கான் அவன் செய்யல. வத்திக்கான் என்ன சொல்றது? அதாவது நாங்களே இப்படியே திசைக்கு கொண்டு போறாங்க. பரவாயில்ல. இப்ப எங்களை கொஞ்சப்படுத்துறதுக்கு முதல் படி ஆண்டவர் எங்களை கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு இவங்களை பாவிக்கிறார். அப்படிதான் நான் கருதுறேன். விசுவாசம் தவறாம இருந்தா கடைசியிலே பிள்ளைகள் எல்லாம் தாய் மதிக்க மாட்டார்கள். தாய் பிள்ளைகள் எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க எதிர்கொண்டு இருக்க ஏசுநாதர் யாருக்கு துரோகம் செய்தார்? என்ன பலப்பட்டார்? யாருக்கு அநியாயம் செய்தார்? யாரோட வாழ்க்கையில் மண்ணளி போட்டார்? ஏன் அவருக்கு இந்த கொடூரமான தண்டனை? அப்படி ஓடி இருக்கலாமே. அவர் நோக்கம் ஒரு பொருளாதார நோக்கம், குறிக்கோள். அவர் குறிக்கோள் விலக. அதனால திருச்சபை என்ன சொல்லுது? ஏகம், பரிசுத்தம், கத்தோலிக்கம், அப்போஸ்தலிக்கம். 4 சொல்லு பிரதானமான சொல்லு. ஏகம் ஒருமை, பரிசுத்தம் தூய்மை, கத்தோலிக்கம் உலகளாவிய, மற்றது அப்போஸ்தலரை அடிக்கல்லாக கொண்டு அப்போஸ்தலர் பரம்பரையில வந்த இது திருச்சபை. அதை நாங்கள் விசுவாச கோட்பாடாக அறிக்கிறோம். அவங்க விரும்புறாங்க, வாரம் விரும்புறாங்க. அவங்களுக்கு விசுவாசம் வந்து சொல்லுவாங்க. அவங்க பிரச்சனை இல்லை. அங்கிலிக்கன் திருச்சபை என்ன, அது சின்ன பிரச்சனையில அவ்வளவுதான். நாங்கள் அவங்கள மெயின்லைன் சர்ச்சஸ் பெரிய அங்கிலிக்கன் திருச்சபை, மெதடிஸ்ட் திருச்சபை, சிஎஸ்ஐ இப்படி இருக்கிற அந்த மரபு வழி திருச்சபைகளை அவங்க பிரச்சனை இல்லாத ஆக்கள். அவங்க கூட வரமாட்டாங்க. அப்படி சில்லறை ஆக்கள் தான் உங்கள்கிட்ட வந்து வாராட்டுவார். அவங்க எங்களோட கணக்கு பின்பற்றுறாங்க. அந்த ரீதியில தான் இப்ப ஆங்கிலிக்கன் திருச்சபை எங்களோட இணையறதுக்கு அவங்க கேட்டுருக்காங்க. இதுதான் அமெரிக்கா காசை கொடுத்து விட்டுருக்கு. அதாவது திருச்சபையை தாக்கு தாக்கு தாக்கு. இஸ்லாமியர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை போறேன். இவங்களே ஒரு கூட்டாளி நான் நினைக்கிறேன் மட்டுமட்டா இருக்குது. சிறப்பாக உங்களை எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ ஆர்வத்தோட உற்சாகத்தோட வந்து கலந்து கொண்டீர்கள். அட்லீஸ்ட் ஒரு வசனமா சரி ஒரு இருக்கு நெஞ்சில் பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சிறு துளியிலிருந்து நாங்கள் வளர்றதுக்கு இடம் இருக்கு. கடவுள் அப்படித்தான். யாரோ விதைக்கிறது, யாரோ நீர் பாய்ச்சறது, கடவுள் உடைய செய்வது. சில வேளை எங்களுக்கு இது சிலாவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், சிலாவுக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு நல்ல மனதோட வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதோட இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த உங்களுடைய ஆன்மீக இயக்குனர் தரிமா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். அவர் என்னுடைய நண்பர். அடிக்கடி நான் ஃபோனில் அழைச்சி கொள்வேன். எனக்கு கடைசி வரும் வரைக்கும் நேரம் வருமா வராதா என்று திக்குமுக்காடி கொண்டிருந்த நான். இருந்தாலும் கடவுள் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கிறேன். என்ன அன்பாக மிகவும் பாசமாக நான் இந்த 2 நாளும் வச்சு நல்லா பராமரித்தவர். என்னுடைய மன நிறைந்த நன்றிகள் அவருக்கும் இந்த நாள் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும். அன்பான அருட்தந்தை அவர்களே, அன்புமிக்க என்னுடைய அன்பு மக்களே, மீளவும் இயேசுடைய நாமத்திலே மாலை வாழ்த்துக்கள்.
இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. என்னை நோக்கி கூவுங்கள், உங்களுடைய குரலை கேட்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். என்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரும் அழிவுறுவது என்னுடைய விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கிறார். தான் தேர்ந்து கொண்டவர்கள் தன்னுடைய பணியாளர்களாக வாழ வேண்டும், தனக்கு சாட்சி பெற வேண்டும் என்பதிலே ஆண்டவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காக இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக அருட்தந்தை அவர்களை நம் மத்தியிலே அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த அருட்தந்தையை அனுப்பி வைத்த இறைவனுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்லுகிறேன். நான் இப்பொழுது அருட்தந்தை அவர்களை மிக மிக நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். நம்மை விட பிரான்ஸ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் விசாலமான எல்லைகளை கொண்டது, பல மக்களை கொண்டது, நிறைய வேலைகள் ஃபாதருக்கு இருந்தும் நான் பல மாதங்களுக்கு முன்பதாகவே பாடம் கேட்ட பொழுது நான் பொற சொல்றேன்னு சொல்லி கொண்டிருந்தார். கடைசியாக இருக்குன்னு சொன்ன ஞாயிற்றுக்கிழமை பூசருக்கு தாண்டா எங்க சேர தெரியல, சரி போடு பார்ப்போம். இருந்தும் தன்னுடைய வேலைப்பொருளின் மத்தியிலும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து தன்னுடைய